Hi guys, welcome back to the Sabari's vlog. எல்லாரும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. இந்த விளாக்ல நம்ம இன்னைக்கு எங்கே போக போகிறோம்னா ஒகேனக்கலுக்கு தாங்க போக போகிறோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. இப்போ திடீர் பிளானாக இப்போ ஒகேனக்கலுக்கு போயிட்டுருக்கோம் நம்ம பைக் எடுத்துகிட்டு. இன்றைக்கி வேறு விதமான ஒரு ஒகேனக்கலை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒகேனக்கலில் நிறைய பேருக்கு தெரியாத ஹிடன் ஸ்பாட்ஸ் நிறைய இருக்குங்க. அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் மட்டும் அந்த இடத்தெல்லாம் ஆக்சஸ் பண்ணுவாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம நார்மலாக பார்க்குறத விட அந்த இடம் வந்து வேறு லெவலாக இருக்கும். இன்றைக்கி ட்ரோன் வீடியோவில் போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த லாரிலாம் இந்த மாதிரி போகும்போது அந்த மேலே போட்டு மூடிட்டு போவாங்க ஒரு கவர் மாதிரி. அதெல்லாம் யாரும் இங்கே யூஸே பண்ணுறது இல்லைங்க. இந்த லாரி டிரைவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு அது போட்டுட்டு போங்க. மூஞ்சிலே அடிக்கும் இந்த கல்லெல்லாம். ஹெல்மெட் போட்டிருக்கிறனால ஓகே, போடலன்னா செம்மையாக விழும் அடி. அப்படியே மூஞ்சிக்கே விழும், கை காலுக்கெல்லாம் அடிக்கும் பட் 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 பட்டுன்னு. ஒகேனக்கலில் தண்ணியும் இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு. கர்நாடகாவிலேருந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்று இருந்து தண்ணியெல்லாம் ஃபுல் ஓப்பனாக போயிட்டுருக்குங்க. பயங்கர தண்ணி வருதான். 65,000 கண்ணாடி வருதுன்னு போட்டிருந்தாங்க. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த வீடு பாருங்கள், ரொம்ப கால வருஷமாக கட்டி இப்போ தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம ஊரில். என்னடா திடீர்னு பைக் எடுத்துகிட்டு அங்கங்கே கிளம்பிடுறேன்னு பார்க்குறீங்களா? மனசு சரியில்லைன்னாவே பைக் எடுத்துருவாங்க. பைக் எடுத்துகிட்டு சோலோவாக ஒரு ட்ரிப்பு போவாங்க. பக்கத்துலேயா சரி தூரமாகவும் சரி எங்கேயோ ஒரு இடத்துக்கு சைலண்ட்டாக இருக்கிற இடத்துக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் சில் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுவாங்க. இப்போ வர வர யாரை நம்புறதுன்னே தெரியல. எல்லோரும் நம்மளுக்கு ஆப் வைக்கிறாங்க. நம்மளுக்கு லாயலாக இருக்கிறது நம்ம பைக் மட்டும்தாங்க. உங்கள் பைக்கை எவ்வளோ வேணால் லவ் பண்ணுங்கள், அது உங்களை ஏமாற்றவே ஏமாற்றாது. அதுக்கு பெட்ரோல் நீங்கள் போட்டாலும் சரி, சர்வீஸ் விட்டாலும் சரி, உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகணுமோ அங்கே கூட்டிகிட்டு வரும் சேஃபாக. எப்பயுமே பைக்குன்னா பிடிக்கும். இப்போ ரொம்ப பிடிக்குங்க என் பைக்கு. எந்த பைக்காக இருந்தாலும் சரி, என்னோடய பைக்குனால் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட இப்போதைக்கு 2 வண்டி இருக்குது. இன்னொரு வண்டி வாங்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன். அது வாங்கிடுவேன் எப்போ இருந்தாலும். சூப்பர் பைக்கு ட்ரீம் தான். அதுக்கு முன்னாடி KTM 390 அட்வென்ச்சர் வாங்கலாமான்னு பார்த்துட்ருக்கேன். பார்க்கலாம். வீட்டில் திட்டுவாங்க, ஆல்ரெடி 2 வண்டி வச்சுருக்க அப்படின்னு திட்டுறாங்க. ஒன்று விற்றுடு இதே வச்சுக்கோ அப்படின்றாங்க. இல்லைன்னா இதே விற்றுட்டு அதை வச்சுக்கோன்றாங்க எங்கள் அம்மாவுக்கு எதுவும் தெரியாதுங்க பைக் பற்றிலாம். சூப்பர் பைக் தான் எங்கள் அம்மா கிட்ட காட்டி கேட்டுகிட்டே இருக்கேன். அதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னு கேட்குறாங்க. வாங்கி ஓட்டணுமா நம்ம அப்படின்னு சொல்லியிருக்கேன். வாங்கிடலாம் கூடிய சீக்கிரம். நம்ம பைக் டெலிவரிக்கு நம்ம அம்மாவை கூப்பிட்டு போய் டெலிவரி எடுக்கணும். இந்த பைக்கே எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகல. என் டியூக் பைக் எடுக்கும்போது எங்கள் அம்மா தான் வந்தாங்க டெலிவரிக்கு. கேக்கெல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி ஒசூரில் எடுத்தோம் ஃபஸ்ட்டு காலேஜ் முடித்த உடனே. அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத சம்பவங்க. எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு பைக்கில் ஏற்றி ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போனேன். ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின பைக்குங்க அது. ஆனால் இப்போ என்கிட்ட இல்லை. இந்த லடாக் ட்ரிப் போகும்போது நம்ம அந்த பைக்கை அடமானம் வச்சு 65,000 ரூபாய் வாங்கிட்டு தாங்க லடாக் ட்ரிப்பே போனோம் ஃபஸ்ட் டைம் போகும்போது. அப்புறமா அது பைக் நான் வாங்கவே இல்லை. திருப்பியும் வாங்கிட்டேன் கொஞ்ச நாள் கழிச்சு. அந்த கடன் கொடுத்துட்டு EMI கட்ட விட்டுட்டோம். அதனால் EMIயில் சீஸ் பண்ணிவிட்டு போயிட்டு பைக் வந்து திருப்பி நம்ம அந்த பைக் வாங்கினோம். திருப்பியும் அந்த பைக் வாங்க முடியாத சுச்சுவேஷன் ஆகி நம்ம கைவிட்டு போயிடுச்சு அந்த பைக்கு. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக தேடிட்டு இருந்தேன் அந்த பைக் யார்கிட்டயாவது இருந்தால் வாங்கிடலான்ட்டு. அந்த பைக் நம்ம காவேரிப்பட்டினத்தில் தான் யாரோ வச்சுருக்கான்னு சொன்னாங்க. அந்த பைக்காரங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதே இல்லை, இப்போ தான் கொடுத்தேன் 2 மாதத்துக்கு முன்னாடி, எங்கே இருக்குதுன்னு தெரில அப்படின்ட்டாங்க. அந்த பைக்கு எங்கேயாவது பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் திருப்பி வாங்கிடுவேன். இப்போது இருக்க சுச்சுவேஷன் அப்போ இல்லை. நம்மக்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. இப்போல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ இருக்கிற மாதிரி இருந்திருந்தால் அப்பயே வண்டி என்னை விட்டு போயிருக்காது. நீங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அந்த வண்டி ஒரு முக்கிய காரணங்க. என் யூடியூப் ஜேர்னிக்கே அந்த வண்டி தான் ஒரு முக்கிய காரணம். ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்கோம். எல்லோரும் ஈஸியாக வந்திருக்கான், ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன காசு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் வச்சுருக்க எல்லா பொருளுமே என் சொந்த காசில் வாங்கினதுங்க. யாரும் எனக்கு கொடுத்ததில்லை. எங்கள் அப்பா அம்மா காசு கிடையாது. என்னோடய சொந்த காசில் வாங்கினது. இந்த பைக்கும் சரி, நான் வச்சுருக்க ஃபோனு, கேமரா, ட்ரோனு எல்லாமே என்னோடய சொந்த காசுங்க. யாரும் எனக்கு கொடுத்துறதில்லை. அதே மாதிரி நம்ம சொந்த காசில் ஒரு பொருள் வாங்கும்போது அது வேறு லெவலுங்க. அது இந்த GoPro இப்போ தான் வாங்கினேன், ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி தான். அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. GoPro வாங்கிட்டோம். ரொம்ப நாள் ஆசைப்பட்டோம், வாங்கிட்டோம். நம்ம பைக்கில் போட்டுட்டு போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ கூட வீடியோ எடுத்துகிட்டு போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு. ஒரு யூடியூபருன்றதுக்கு அடையாளமே இந்த GoPro தாங்க. ஹெல்மெட்டில் போட்டுட்டு போனால் தான் நம்ம ஒரு யூடியூபருன்னே கண்டுபிடிக்கிறாங்க. மற்ற
மற்றபடி பைக் ஓட்டிகிட்டு போனால் நம்ம சொன்னால் தானுங்க தெரியும், இல்லைனா நம்ம பைக்கை பார்த்தா தான் தெரியும். இந்த கேமரா இருந்தால் எங்கே இருந்தாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க ஏதோ ஒரு யூடியூபர் தான் போகிறாங்கன்ட்டு. ரொம்ப நாள் கனவு நிறைவேற்றிட்டோம். நிறைய காசு வேஸ்ட்டாக செலவு பண்ணுறேன் மாதம் அதெல்லாம் கம்மி பண்ணாவே எல்லாமே வாங்கிடலாம். டெய்லியும் ஏகப்பட்ட காசு செலவு பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ண பார்க்கலாம். மணி மேனேஜ்மெண்ட்டே இல்லைங்க நம்மக்கிட்ட. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு காசெல்லாம் சேர்த்து வச்சு உங்கள் ட்ரீம்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். எவ்வளோ நாள் தான் அடுத்தவங்களுக்காகவே வேலை செஞ்சு காசு கொடுத்து எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கிறோம். நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. உங்களை நீங்கள் தான் ஹாப்பியாக வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு காசு சேர்த்து வச்சு ட்ராவல் கிளம்பிடுங்க. எந்த வண்டியாக இருந்தால் என்ன, 50 சிசியோ 1000 சிசியோ ஏதோ ஒரு வண்டி எடுத்துகிட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 5000 ரூபாய் எடுத்திங்கன்னா போதும். அதுலேயே ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்துடலாம். ஜாலியாக இருக்குங்க. இப்போ வால்பாறை ட்ரிப்பு நாங்கள் போனோம் குரூப்பாக 2 நாள். 6000 ருபீஸ் தான் ஆச்சு எங்களுக்கு. எனக்கு என் பைக்குக்கு பெட்ரோல் வந்து 3500 4000 ஆயிருக்கும். மற்ற செலவெல்லாம் ஒரு 2000 ஆயிருக்குங்க. அவ்வளோதான். 6000 ரூபாயில் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்துட்டேன் கேரளாவுக்கு. அப்படியே ஜாலியாக மாதம் ஒரு ட்ரிப்பு போங்க, மனசு நிம்மதியாக இருக்கும். நான் சின்ன வயசாக இருக்கும்போது இருந்து ஒகேனக்கலுக்கு போகிறேன். அப்போ கூட அந்த ஒகேனக்கல் மேலே இருக்க கிரேஸ் இன்னும் கம்மியாகலைங்க. எங்கள் ஊரில் யாராச்சும் மண்டையை போட்டால் அவங்க காரியத்துக்கெல்லாம் ஒகேனக்கல் போவோம். எல்லோரும் ஊரே சேர்ந்து தான் போவோம். எல்லாருமே சொந்தக்காரங்க தான். பஸ் வச்சுட்டு போவோங்க. அப்போல்லாம் சும்மா ஜாலியாக இருக்கும். போயிட்டு மீன் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணிகிட்டே வருவோம். அப்புறமா விநாயகர் சதுர்த்திக்கு சின்ன வயசாக இருக்கும்போது அந்த விநாயகர் எடுத்துகிட்டு போகிற வண்டியிலே ஏற்ற மாட்டாங்க. கஷ்டப்பட்டு அந்த வண்டியில் ஏறி அவங்க கூடலாம் சண்டை போட்டு ஒகேனக்கல்ல போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். அந்த மாதிரி ஒரு மெமரிஸ் எல்லாம் வருதுங்க. இப்போது பெண்ணாகரம் வந்து ரீச் ஆகிட்டோம். பெண்ணாகரத்தில் ஒரு ஷூட் இருக்குது, ஒரு ட்ரெஸ் கடை இது, டெக்டைல்ஸ் இது, அமராவதி சில்க்ஸ் இது. இன்றைக்கி ஷூட் எடுக்க சொல்லியிருக்காங்க தீபாவளி ஆஃபருக்காக. அது எடுத்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஒகேனக்கல் கிளம்ப வேண்டியது தான். ஷூட் முடிச்சிட்டோம். இப்போ கிளம்புறோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆயிடுச்சுங்க. ஸோ கரெக்ட் டைம் குயிக்காக நம்ம ஷூட் முடிச்சிட்டோம். இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். பெண்ணாகரத்துக்குள்ளே பூம். எங்கேப்பா வர சாமி, முடிச்சு விட்றாத இங்கே. தலைவரே வணக்கம். மேலே ஜாலியாக உட்காந்து போகிறாரு. வாக்கன் லிஃப்ட்டு போகும்போது நாங்களும் இப்படி தான் போவோம். நம்ம ராஜன் சாருங்கெல்லாம் ரோட்டில் நிற்கிறாங்க பாருங்கள் கும்பலாக, யாரையா சொல்லி முடிக்கலான்ட்டு. இந்த இடத்துல தான் எப்பயுமே போலீஸ் நிற்பாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் சண்டேயில் நிற்பாங்க இந்த இடத்துல போலீஸு. ஒன்று இங்கே இருப்பாங்க, இல்லைனா அங்கே செக் போஸ்ட்டில் இருப்பாங்க. செக் போஸ்ட்டில் போகும்போது மோஸ்ட் ஆஃப் ஆல் இருக்க மாட்டாங்க. ரிட்டர்ன் வரும்போது கம்பல்சரி இருப்பாங்க போலீஸு. இந்த இவ்வளோ நேரத்துக்கு ஈவினிங் டைம்லலாம் போலீஸ் இருப்பாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஃபாகியாக இருக்குங்க. நம்ம கெட்ட நேரம் ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் ஒழுங்காக வராது இந்த மாதிரி ஃபாகியாக இருந்தால். இந்த மலைலாம் தெரியுது பாருங்கள். அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லான ரைடு போயிட்டுருக்கோம். யாருமே இல்லை. கேட்டு மூடுறானா என்னன்னு தெரியல. ஓப்பனில் இருக்குது. சருன்னு போயிடலாமான்னு பார்க்குறேன். மூடுறான். போடா பால். கேட்டில் காசு கொடுக்காமே வந்துட்டோங்க. இத்தனை நாள் நிறுத்துவான், இன்றைக்கி நிறுத்தவே இல்லை. நம்மளை 2 வீலர் இருந்தால் கூட விட மாட்டாங்க இந்த கேட்டில் காசு வாங்காமல். இன்றைக்கி அதிசயமாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டுருக்கோம். பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம நல்ல நேரம். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ ரோடு வளைஞ்சி போகுது. அப்படியே ஜாலியாக ஓட்டிகிட்டு போகலாம் வண்டி. நைட் டைமில் வந்து ஈவினிங் டைமில் யானை பார்க்கலாம். அதே மாதிரி மார்னிங் டைம்லேயும் யானை பார்க்கலாம். நான் யானை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. இந்த ஒகேனக்கல் காட்டில் ஒரே ஒரு டைம் தான் பார்த்தேன். ரோட்லேயே நின்றுட்டு இருந்துச்சு யானை. இப்போல்லாம் எங்கே யானை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் அன்சேட்டி போனால் டெய்லியுமே யானை பார்க்கலாங்க. ஒரு குளத்துல வந்து தண்ணி குடிக்க வரும். அங்கே ஒரு நாள் வீடியோ எடுத்தோம். அது வேறு மாதிரி அட்வென்ச்சரான ஒரு ஸ்பாட் அது. இந்த காட்டில் வண்டி ஓட்டுறதே தனி சுகம்தாங்க. சும்மா சூப்பராக இருக்குது. அப்படியே ஜில்லுன்னு காற்று, ஜன்னலை சாத்துன்ற மாதிரி. எல்லாம் ஜாலியாக கப்புள்ஸ் ரைடு போகிறாங்க. நம்ம தான் சோலோவாக போகிறோம். எல்லா கேங்லேயும் ஒரு பையன் இருப்பான். கடைசி வரையும் பொண்ணு வாடையே பார்க்காம ஒருத்தர் இருப்பான். அந்த மாதிரி ஒரு பையன் எங்கள் கேங்லேயும் இருக்கான். உங்கள் கேங்லேயும் இருப்பான்னு நினைக்கிறேன். எல்லார் கேங்லேயும் ஒருத்தன் இருப்பான். இவ்வளோ வயசாகியும் ஒரு பொண்ணு அவனை லவ் பண்ணியிருக்காது. அது அவன் சாபக்கேடா என்னன்னே தெரியாது. நம்ம ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்தா இந்த மொத்த காடே தெரியும். ரோடு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. முன்னாடி கார் பாருங்கள். கார் போகிறதே ஒரு வைபாக இருக்குது முன்னாடி இந்த ரோட்டில். செம்ம வியூங்க இது வந்துட்டு. அப்படியே இந்த டவுனில் நிறுத்தியிருக்கோம். இப்போ நம்ம ட்ரோன் ஷாட் எடுக்க போகிறோம். இந்த ரோடை ட்ரோன் ஷாட்டில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
ட்ரோன் ஷாட்டெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு நம்ம உள்ளே கிளம்பியாச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ட்ரோன் ஷாட்ஸ்லாம். இந்த இடத்துல தான் மெயினாக யானைங்கெல்லாம் வரும். ஒரு டைம் நாங்கள் இங்கே வந்து ஒரு அண்ணா தேன் விற்றுட்டு இருந்தார். தேன் வாங்கும்போது அவர் ஒரு ஸ்டோரி சொன்னார். அவங்க அம்மா வந்து காட்டுக்குள்ளே ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்குமா. மெயினாக ஆடு தான் மேய்ப்பாங்க காட்டுக்குள்ளே. இந்த காட்டுக்குள்ளெல்லாம் யானை எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியலையா, வந்து திடீர்னு ஒரே அடியும் தும்பிக்கையில் போட்டதே மயங்கி கீழே விழுந்துட்டுருக்குறாங்க. கை உடஞ்சிருச்சான். அதுலேருந்து அவங்க அம்மா ரொம்ப அடிபட்டு வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த அண்ணா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. காட்டில் நம்ம யானைங்க கிட்டெல்லாம் உஷாராக இருக்கணும். நம்ம வாடெல்லாம் அவங்களுக்கு தெரியுங்க. அப்படியே கண்டுபிடிச்சி பக்கம் வந்துடும். நம்ம தூரமாக இருக்கோம்னு நினைக்கிறோம், ஆனால் அது நம்ம பக்கத்தில் எப்படி வரும்னே தெரியாது. அவ்வளோ ஸ்பீடாக வந்துடும் யானை. காட்டில் யானை பார்த்தா கொஞ்சம் தூரமாகவே நின்றுக்கோங்க, பக்கம் போகாதீங்க. போனீங்கன்னா அடித்து துவம்சம் பண்ணிடும். அப்படியே பாருங்க, இங்கே யானைகள் நடமாடும் பகுதி மெதுவாக செல்லவும்னு போட்டிருக்கு. இதிலெல்லாம் யானைங்க இருக்கும், ஆனால் எந்த டைமுக்கு வருதுன்னு யாருக்குமே தெரியாது. அதோட ரூட்டு எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் போகலாம். அதுதான் இந்த காட்டுக்கு ராஜா. இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க. இதுக்குள்ளெல்லாம் போனால் பார்க்கலாம் யானை, ஆனால் அதுக்குள்ளே போகிறதெல்லாம் சேஃப்டியே கிடையாது. நம்மளுக்கு என்ன ஆகும்னே சொல்ல முடியாது. இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ரோட்டில் யாருமே இல்லை, பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி, நான் மட்டும்தான் இருக்கேன். அதுக்குள்ளே என் நிம்மதியை கெடுக்க ஒருத்தன் வந்துட்டான் பாருங்க. 2 பேர் வந்துட்டான். அந்த அக்காது ஷால் பின்னாடி மாட்டியிருக்கு. ஷால் பின்னாடி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி மாட்டினா இழுத்து தூக்கி தள்ளிடுங்க. ஒரே இழு தான். ஒரு டைம் ஒரு பொண்ணுக்கு இழுத்து ரோட்லேயே கீழே விழுந்துடுச்சு. அந்த பொண்ணு பாவம் கழுத்தெல்லாம் தோலெல்லாம் பேர்ந்துட்டு வந்துச்சு. பூம் 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 பூம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒகேனக்கல் வரும்போது ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு வந்து இந்த தண்ணியில் குளிக்காதீங்க. எப்போ என்ன ஆகும்னு தெரியாது. சரக்கு அடிக்காமல் வந்து குளிங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி போட்டிங் போகும்போதும் என்னான்ட்டு தெளிவாக பேசிகிட்டே போகணும். போட்டிங் வந்து 1500 சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க. போட்மேன் வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் தூரம் சுற்றி காட்டுறேன்ட்டு அது கொடுக்குறதும் கொடுக்காதும் உங்கள் இஷ்டம். அதில் தான் ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அவங்க எக்ஸ்ட்ரா சுற்றி காட்டுறதுக்கு கேட்குறாங்க. நார்மலாக சுற்றி காட்டுறது வந்து 5 கிலோமீட்டர். அந்த 1500 4 மெம்பருக்கு 5 கிலோமீட்டருங்க. வரும்போது எங்கெங்கே சுற்றி பார்க்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க காசு கேட்பாங்க. ஒரு 2000 ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க, அவ்வளோதான் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டால் லோக்கல் தானான்னு சொல்லிவிட்டு கொடுங்க, அவங்களும் வாங்கிப்பாங்க. ஒகேனக்கல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வந்துட்டோம் பாருங்கள் ஒகேனக்கலுக்கு. இதுதாங்க ஒகேனக்கலோட ஐகானிக் பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜை தாண்டினதே இங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரும். இந்த இடத்துல போலீஸ் இருப்பாங்க எப்பயாவது. இன்றைக்கி இல்லை, நம்ம ராஜன் சார் தான் நிற்கிறாரு. இதுதான் போலீஸ் ஸ்டேஷன் ஒகேனக்கல். இப்படி போனால் மெயின் ஃபால்ஸுக்கு போகலாம், இப்படி போனால் அன்செட்டி வழி. இது வந்து இந்த பக்கம் போனால் நிறைய ஹிடன் ஸ்பாட்டெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஹிடன் ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம். எவ்வளோ தண்ணி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு. இங்கே வறுத்த மீன் நல்லது சாப்பிட்ணுன்னா இந்த முதலப்பண்ணையிலேருந்து இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக வறுத்த மீன் தான் இருக்கும். இங்கே நீங்கள் எங்கே வேணால் வாங்கலாம். இந்த கடைங்களெல்லாம் எல்லா கடையிலும் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து இந்த அக்கா கடையில் தான் வாங்குவோம் மெயினாக. தண்ணி பாருங்கள் எவ்வளோ போகுது. அப்பா பயங்கரமான தண்ணி போகுதுங்க. சரியான தண்ணி போகுதுங்க, நிறையா தண்ணி. இதுதாங்க முதல்ல பண்ணேன். 20 ரூபாய் என்னமோ டிக்கெட்டு உள்ள முதலெல்லாம் இருக்கும். ஒரு தரமான ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், வாங்க போகலாம். அதுக்கு எப்படின்னா நீங்கள் அன்செட்டி போகிற வழியில் வரணுங்க. ஒரு 8 கிலோமீட்டர் வரும் இங்கேருந்து. இந்த முதல்ல பண்ணக்கிட்டேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வருங்க அந்த இடத்துக்கு. இங்கே ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக ரெசார்ட்ஸ் இருக்குங்க. இதில் நீங்கள் தங்கலாம். நிறைய ரெசார்ட்ஸ் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க, அழகாக இருக்குது. ஒகேனக்கல் டு அன்செட்டி போகிற வழியில் இந்த இடம் ஒரு யூனிக்கான ஸ்பாட்டுங்க. நல்லாயிருக்கும் இந்த இடம் பாருங்கள். கீழே ஃபுல்லாக க்ரீனிஷாக மரம், பக்கத்துலேயே ரோடு. இங்கே முன்னாடி ஒரு செக் போஸ்ட் வரும், அது தாண்டிட்டோன்னா அடுத்து அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம். இங்கேயும் போலீஸ் எல்லாம் இருப்பாங்க, உஷாராக இருக்கும். இடம் பாருங்கள், இந்த இடத்துல பார்க்கலாம், செம்ம வியூ பார்க்கலாம். நம்ம போலீஸ் இருக்காங்கப்பா, எதுவும் கேட்க மாட்டாங்க.
ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் இருக்கார். பாருங்கள், தண்ணி இங்கே வரையும் வந்திருக்குங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான இடம். இந்த இடத்துல தான் போட்டில் வந்து ஆற்றை கிராஸ் பண்ணுவாங்க. படகுல வந்துட்டு இன்றைக்கி கிராஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. கிராஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. பண்ணுறாங்களே, இவ்வளோ தண்ணி வருது. ஐயோயோ, இந்த இடம் வரையும் போகலாம் வாங்க. செம தண்ணி போயிட்டுருக்கு பாருங்க. இங்கெல்லாம் முதல்ல வருங்க. காவேரி நதிக்கரை ஓரம் ஒரு அழகான GT 650. சரி வாங்க, அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். சின்ன ரோட்டில் நீங்கள் போயிட்டே இருக்கும்போது ஒரு கோயில் வருங்க. அந்த கோயில் மேலேருந்து பார்க்குற வியூவே வேறு மாதிரி இருக்குங்க. இந்த இடத்துலலாம் உஷாராக இருக்கணும். ரொம்ப ரொம்ப டேஞ்சரான இடம். இங்கெல்லாம் முதல்ல வருங்க. அந்த கோயில் இந்த மலை மேலே தான் இருக்குது. வாங்க காட்டுறேன். லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் அவங்க குலதெய்வமாக வேண்டிகிட்டு இருக்காங்க. கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் அவ்வளோ ஈஸியாலாம் மேலே போயிட முடியாது. கொஞ்சம் ட்ரக்கு தான், மீடியம் லெவல் ட்ரக்கு தான். இந்த மாதிரி ஒரு இது வருங்க. இதுலேருந்து இந்த பாதையில் ஏறி போனீங்கன்னா அப்படியே மேலே கோயிலுங்க. வாங்க, உங்களுக்கு ட்ரோன் ஷாட்டில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு அந்த கோயில். ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டே இருந்தேன். மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அந்த இடத்துக்கு வேறு போக முடியாது. ட்ரோன்லேயே பார்த்தேன். ஷாட் எடுத்துகிட்டு இருந்தேன். மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சி. லைட்டாக மழை வருது, தூறல் தூருது. ட்ரோன்லேயே அந்த இடத்த பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக தண்ணி வருதுங்க. இப்போதைக்கு போக முடியாது. தண்ணி கம்மியானால் தான் அந்த இடம்லாம் அழகாக இருக்கும். பார்க்க பீச் மாதிரியே இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். நான் பழைய கிளிப்ஸ் இருக்குது, அது போடுறேன் பாருங்கள். அந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம கிளம்பியாச்சுங்க. மழை வருது. நம்ம வீடியோ எடுக்கும்போது தான் மழை வருது. கிளைமேட் நல்லா இருக்கிறது, ஃபாகியாக இருக்குது. வீக் டேஸில் வந்தால் ஒகேனக்கல் இப்படி தாங்க இருக்கும். ஆனால் சண்டேஸில் வந்தால் ஒகேனக்கல் இப்படி இருக்காது. ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும். இப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பை.